ஓகே. கிழக்கு மாகாணத்துக்கு ப்ரோ பயணிச்சிருந்தாரு. நிறைய பேர சந்தோஷப்படுத்தியிருந்தாரு. நிச்சயமாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கவிதாஸ் ப்ரோவுடைய அப்பா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கும் இதுதான் முதல் தடவையாக பிறந்த நாள் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி அவருடைய வாயாலேயே சொன்ன ஒரு விஷயம். நிச்சயமாக அதை கேட்ட ப்ரோவுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக மாறினதுன்னு தான் சொல்ல வேண்டும். அவர் எதிர்பார்க்கல. நிச்சயமாக இதுதான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்த்டே கொண்டாடுறான்னு சொல்லி அவருக்குமே தெரியலை. நிச்சயமாக தெரிஞ்சிருந்தா இதை விட கொஞ்சம் பெருசாகவே செய்யணுண்டு அவர் நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோவை அப்லோட் செஞ்சதும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. எஸ்கே அண்ணாவோட இருக்கிற கவிதாஸ் ப்ரோவுடைய வீடு தண்ணி வசதி இல்லாமல், வீடும் வசதி இல்லாமல் காணப்படுது. அவர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ப்ரோ திருடன், வெளிநாடுலேருந்து வர பணங்களை கொள்ளையடிக்கார் என்று சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவும் ஒரு சாட்சியான வீடியோவாக தான் காணப்படுமேன்னு சொன்னாக்கா, ப்ரோ நினச்சிருந்தா எவ்வளோச்சும் பணத்தை தூக்கி கொடுத்துருக்கலாம் கவிதாஸ் ப்ரோக்கு. இந்த வீட்டை கட்டுக்கோ, தண்ணி எடுத்துக்கோ, வசதியாக வாழ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். நிச்சயமாக அவர் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒருத்தர். யாருக்கு கஷ்டம்னு சொல்லி வீடியோ போடுறாரோ அவங்களுக்கு தான் அந்த பணம் உரிமையானதுன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வர்ற யூடியூப்பில் வர வருமானத்தை மட்டும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் எஸ்கே ப்ரோ. இந்த ஒரு வீடியோவும் சாட்சியான வீடியோவாகத்தான் காணப்படுகின்றது. நிச்சயமாக நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ வெளிநாட்டு பணத்தை திருடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதுவும் ஒரு சாட்சியான வீடியோவாக தான் காணப்படுது. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திற்கு சென்றதுக்கு அந்த கட்டை அம்மான்னு சொல்லக்கூடிய அம்மாவோட வீட்டுக்கு போயிருந்தார். அங்கே போகிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் பேசியிருந்தார். அவர் மூலமாக நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு 5-6 மாத காலத்து பணத்தை கொடுக்க தவறியதை விட்டு மிகவும் மன வருத்தப்பட்டு பேசியிருந்தார். வேறு யாரும் அதை மறைச்சிருப்பாங்க. நிச்சயமாக அவருடைய அந்த நேர்மைக்கு தான் நிச்சயமாக இடம் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை மிக 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 மனதளவில் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தார். உண்மையிலேயே வேறு யாரும் அந்த ஒரு விஷயத்தை மறைச்சிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி மறைக்கிறதுக்கு விரும்பலை. உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போன்ற ரீதியில் அவர் நடந்து கொண்டிருந்தார். நிச்சயமாக நீங்கள் யோசிக்கலாம், கவிதாஸ் ப்ரோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு காணி கூட வாங்குறதுக்கு ப்ரோ ஹெல்ப் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மாதாந்த கொடுப்பனவுகளையும் கொடுத்து தீமனாவை, அதாவது என்ன சொல்கிறது, சிங்களத்தில் தீமனாவான்னு சொல்லுவாங்க, அந்த தீமனாவையும் நிறைய எஸ்கே அண்ணா பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். கவிதாசுக்குமாக இருக்கட்டும், யதுவாக இருக்கட்டும், அவர் கூட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மேலதிகமாக செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த கவிதாஸுடைய அம்மாவுக்கு, கவிதாஸ் ப்ரோவுடைய அம்மாவுக்கு அவர் பெருசாக யூஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் அவருடைய ஃபோன் வரும்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் அந்த ஃபோனில் இருக்கும். அதை கூட அவர் எந்த பிரச்சனை தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி அந்த ஃபோனை கூட தூக்கி கொடுத்துட்டு வந்தார். உண்மையிலே அதில் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தையும் இவருடைய ஒரு குடும்பமாகத்தான் அவர் பார்க்குறாரு. அப்படியாப்பட்டவர் நிச்சயமாக பிந்தின காலத்துக்கு கவிதாஸாக இருக்கட்டும், யதுவாக இருக்கட்டும், 2 பேருக்குமே அவர் நிறைய சப்போர்ட்டாக இருப்பார்ன்றது அதுவும் ஒரு அத்தாட்சியாக அமைகின்றது. ஓகே, இந்த ஒரு காணொலியை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு கமெண்ட்கள் கிடச்சிருக்கு. அந்த கமெண்ட்டையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கொஞ்சம் பாருங்கோ, அது இந்த கமெண்ட்டை பாருங்கள். கிழக்கு மாகாணத்துக்கு போட்டு அவர் அப்லோட் செஞ்ச வீடியோக்களுக்கு இன்னொரு கமெண்ட் ஒன்றை பார்த்தேன். அந்த கருத்தை பார்த்ததும் ரொம்ப மனவர்த்தமாக இருந்தது. பாருங்கள், எழுதியிருக்கிறாரு, சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லி நக்குறீங்களடா வருகிற கூட்டம், அப்படி ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாரு. நிச்சயமாக ஏதோ இவர பணத்தில் வாங்கி கொடுத்த மாதிரி நக்குறீங்களான்ற வார்த்தை வந்து இவர் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக மரியாதையாக ஒரு மனுஷனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க முதல்ல. இவருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் அந்த கட்டை அம்மாவோட வீடியோவுக்கு வந்து இன்னொரு கீழே கமெண்ட் ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கு வயசு கூட, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க மரியாதை குறைச்சல் அது நடந்து கொள்றதில்லை. அது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்புங்க. அது விளங்குறவங்களுக்கு விளங்கும், விளங்காதவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப வயசானவங்களையும் ரொம்ப சின்ன பையங்களையும் பார்த்தா, ரொம்ப வயசானவங்களையும் ரொம்ப சின்னவங்களையும் பார்த்தா ஒரு தனிப்பட்ட அன்பு வரும். அந்த அன்பினூடாக, அந்த ஒரு அன்புக்காக தான் கள்ளி அப்படிலாம் பேசுவார் ப்ரோ. அது மட்டும் இல்லை, இப்படி இந்த மிச்சம் வயசானவங்களை பார்த்ததும் ரொம்ப அந்த செல்லமாக கூப்பிட்றது தான், அந்த மரியாதை இல்லாமல் கூப்பிட்றது கிடையாது. நிச்சயமாக அது விளங்குறவங்களுக்கு விளங்கும். யார் எனக்கு சொன்னாலும் கிருஷ்ணா ப்ரோ தான். ஓகே,
எந்த ஒரு காணொலியை பார்த்து நீங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அது மட்டுமின்றி எஸ்கே வியூவுக்கு யாராச்சும் புதுசாக போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க மறக்காமல் எஸ்கே வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். கூடிய சீக்கிரம் எஸ்கே வியூ 1,00,000 சப்ஸ்கிரைப்களை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அது சம்பந்தமாக நிச்சயமாக எஸ்கே வியூவுக்கு யாராச்சும் புதுசாக போகிறீங்கன்னு சொன்னாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நன்றி, பாய்.